வடக்கனல்ல வட்டக்கானல். வட்டக்கானல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொடைக்கானல் பகுதியில அந்த காளான்கள் வளர்ற ஒரு பகுதிக்கு பேர் தான் வட்டக்கானல். அந்த வட்டக்கானல்ங்கிற அந்த ஊர்ல நடக்கிற அந்த கஞ்சா மாஃபியாவுடைய கதை தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. மனோசர் பையன் துருவம் மனோ நடிச்சிருக்காரு, மனோசரன் நடிச்சிருக்காங்க, பொண்ணு மீனாட்சி நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். மியூசிக் ஓரளவு ஓகே. அதுதான் சொல்லல, அந்த வட்டக்கானல்ங்கிறது கொடைக்கானல் பகுதியில் உள்ள ஒரு மலை பிரதேசம். அந்த பிரதேசத்துல உள்ள ஒரு அந்த கஞ்சா மாஃபியா வச்சுதான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான், சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு, மியூசிக் ஓரளவு ஓகே. கதை சொன்னல, வட்டக்கானல்ல கஞ்சா விளைகிறாங்க. அந்த கஞ்சா விளை வைக்கிறதுக்கு ஒரு கிங் மாதிரி இருக்கான். அவங்களுக்கு இன்னொரு கஞ்சா விளைவிக்கிறாங்களா, அவைகளுக்குள்ள போட்டி தான் அந்த படம். படம் ஒரு தடவை பார்க்கலாம், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. நம்ம நினைச்ச மாதிரி ஓரளவு பார்க்கலாம். மனோ சார் பையன் நடிச்சிருக்காப்ல, எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காப்ல. ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காங்க, பொருத்தமா இருக்காங்க. ஏற்கனவே வந்து அதர பழசான கதை தான், வேற ஒன்றும் புதுசாலாம் ஒண்ணுமே இல்லை. கொடைக்கானல்ல அந்த போட்டோ சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்குது. ஓரளவு பிரிடிக்டபிளா தான் கதை போயிட்டு இருக்குது. ஸோ டிசன் வாட்ச். மனோசர் பையன் துருவம் மனோ நடிச்சிருக்காரு, மனோசர் நடிச்சிருக்காப்புல, ஆடுகளம் நரேன் பண்ணியிருக்காங்க, ஆர்கே சுரேஷ் பண்ணியிருக்காப்புல. அவ்வளவுதான். ஆனா நான் வந்து மனோ சாரோட வட்டக்கானல் படம் பார்த்துட்டு வந்தேன், நல்லா இருந்ததுன்னு தான் நான் சொல்றேன். வட்டக்கானலா? வட்டக்கானல் வடக்கானல் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததுதான் சொல்லுங்கிறாங்க. நானும் அப்படிதான் சொல்லுங்க. இப்பதான் ஒருத்தர் வந்து ரவுண்டு போட்டு காமிச்சாரு வட்டக்கானல். அதுக்கப்புறம் தான் தெரியுது கோத்தகிரி மாதிரி தொட்டப்பேட்டை மாதிரி கொடைக்கானல்ல ஒரு ஊரு வட்டக்கானல் அப்படின்றது. அந்த ஊர்ல இப்போ நிறைய பணம் வந்ததுல, நிறைய பேர் கூட லியோவோட டச் மாதிரி இருக்குதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது என்னன்னா, ஃபர்ஸ்ட்லாம் ஹெராயின், பவுடரு, கஞ்சா அப்படி இப்படின்னு கட்டுவாங்க. ஆப்பிள், ஆரஞ்சு அது உள்ள ஜூஸ் ஏற்றி ட்ரக்ஸ் அடிக்கிறது. இப்போ மஷ்ரூம்ல நிறைய ஃபாரின்ல எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, விஷப்பாம்பை வச்சு கொத்தி ட்ரக்ஸ் இந்த போதையெல்லாம் ஏற்றுவாங்கல்ல, அதெல்லாம் மஷ்ரூமை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துல மியூசிக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி 2 பாட்டு, அதுல காக்கட்டான்னு ஒரு பாட்டு ரொம்ப அழகாகவும் அந்த லிரிக்ஸும் ரொம்ப பொருந்துற மாதிரி இருந்தது. என்ன ஒண்ணு கதை பழைய கதை அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுல அவரோட பையனை நடிக்க வைக்கணும், நல்லா வரணும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மனோ சார் மேல இருக்கிற மரியாதையானாலும் இவ்வளவு நாள் இண்டஸ்ட்ரியில ரொம்ப நிறைய பேருக்காக உதவி இருக்கிறாருன்றதுனாலே அந்த படத்தை நான் பார்க்கணும். வேற ஒன்றும் கதையில எனக்கு என்னவோ பெருசா சாட்டிஸ்பேக்ஷன் இல்லைனாலும் அவரும் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த கதை டாப்ல இருந்திருக்கும். நல்ல கதை. பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னா, கதையோட அந்த ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, டியூரேஷன், அது 2 ஹவர் பண்ணது ஒரு புத்திசாலித்தனம். அதுக்கு மேல போயிருந்தா வேற மாதிரி மாறிட்டு இருக்குன்றது. மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா, கதையில கொஞ்சம் கதை வந்து பெரிய ரவுடிசம் சம்பந்தமான பெரிய பெரிய ஆளுங்க வந்து வெட்டு குத்தெல்லாம் நடக்கும்னு பார்த்தா ஒரு 10 பேருக்குள்ளேயே கதை முடிச்சுக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருந்தது. இவ்வளவு பெரிய ட்ரக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே முடிச்சுக்கினாங்க கதை அப்படின்றது.